மகர ராசியோட 2ஆம் இடத்துக்கு இப்ப வந்து ராகு வராரு. அதனால நிச்சயமா வந்து இந்த வருமானம் ரொம்பவே அதிகமாகிறது அப்படிங்கிறது இருக்கும். இவங்க வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நான் வந்து இந்த அளவு ஒரு இன்கம் எனக்கு வரணும், அதை வச்சு நான் ஒரு பெரிய பிளான் அப்படின்றத நான் வந்து யோசிச்சிருக்கேன். இப்படி வந்து எனக்கு இவ்வளவு பெரிய ப்ராஃபிட் வரும் நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறது, வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு இன்கிரிமெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி வருமானம் பொறுத்த அளவுல அதிகமான ஒரு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான வருமானம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்குங்க. ஆனா அதை வந்து நீங்க சரியான முறையில, ஏற்கனவே இவங்க வந்து ரொம்ப அனாவசியமா செலவு பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மேக்சிமம் பண்ண மாட்டாங்க. சரியான திட்டமிடுறது அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பரா வந்து திட்டமிட்டு ஒரு விஷயத்துல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லது. தேவையில்லாத செலவுகளை வந்து நீங்க பண்ண வைக்கிறதுக்கு ராகு வந்து உங்களை இன்னும் தூண்டுவாரு. நமக்கு தான் இவ்வளவு வருமானம் வருது, நம்ம புதுசா இதை பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி, ஏதாவது தொழில்ல வந்து ஒரு விரிவாக்கம் பண்ணா என்ன, நம்ம அதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே, இந்த மாதிரி வந்து மனசுக்குள்ள பல விஷயங்களை வந்து நம்மளை யோசிக்க வச்சு அந்த பணத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு கொடுக்குற காசை அதை வந்து எப்படி நம்ம திரும்ப செலவழிக்க வைக்கலாம் அப்படின்றத பாப்பாரு. கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை பல மடங்கு ஆக்குறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வருங்க.